தனது மகளை மீட்டெடுக்கும் விவகாரத்தில் இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீட் இஸ்மாயில் தொடர்ந்து மறுத்து வருவாரேயானால், அவரின் அடுத்த போராட்டம் புத்ராஜயாவில் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி அமைந்திருக்கும் என்று இந்திரா காந்தி நடவடிக்கை குழு இன்று அறிவித்துள்ளது. இதற்கான சந்திப்பை ஏற்பாடு செய்வதாக சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் குலசேகரன் தங்களிடம் தெரிவித்திருந்ததாக இந்திரா காந்தி நடவடிக்கை குழு தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்தார். எனினும் துணை அமைச்சர் குலசேகரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்னும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று தங்களிடம் தெரிவித்திருப்பதாக அருண் துரைசாமி குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 22ஆம் தேதி இந்திரா காந்தி தலைமையில் சுமார் 200 பேருடன் புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தை நோக்கி தாங்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் ஐஜிபி தங்களை சந்திக்க மறுத்துவிட்டதாக அருண் துரைசாமி தெரிவித்தார். இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு ஐஜிபி தொடர்ந்து மறுப்பாரேயானால், பிரதமர் அலுவலகத்தில் போராட்டத்தை நடத்துவதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அருண் துரைசாமி விளக்கினார். இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா டிக்ஷாவுக்கு பிடித்தமான கரடி பொம்மையை ஐஜிபியிடம் ஒப்படைப்பதாக இருந்தது. ஆனால் அவர் வரவில்லை. இப்போது அந்த கரடி பொம்மையை பிரதமர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அருண் துரைசாமி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.